வணக்கம். செல்வகுமாரின் சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய நிழல் இல்லாத பகுதி இன்றைக்கு எங்கே? சூரியனின் குத்துக்கதிர் வழித்தடம் இன்றைக்கும் நாளைக்கும் எதன் வழியாக பயணிக்க இருக்கிறது? இன்றைக்கும் நாளைக்கும் சூரியனின் குத்துக்கதிர் விழுந்து நிழல் இல்லாத பகுதியை ஏற்படுத்த போகிற இடம் எது என்பதை பார்ப்போம். முதல்ல இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் விஜிபியை மையமாக வைத்து வடக்கே திருவான்மியூருக்கும் தெற்கே மாமல்லபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழ இருக்கிறது. அதாவது திருவான்மியூர், பெருங்குடி, ஒக்கியம், துறைப்பாக்கம், விஜிபி, காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர் மற்றும் அப்படியே உள்ளே நுழைந்து தாம்பரம் மற்றும் மேடவாக்கம், பெரும்பாக்கம், அப்படியே குரோம்பேட்டை, பல்லாவரம், நங்கநல்லூர், பம்மல், குன்றத்தூர், தாம்பரம் மேற்கு, தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், படப்பை மற்றும் இந்த பகுதிகள் வழியாக இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் பயணிக்க இருக்கிறது. அதற்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அப்படியே சுங்கவச்சத்திரம் மற்றும் பரந்தூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வழியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம், வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரம் வழியாக இன்றைய சூரியன் குத்துக்கதிர் மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் அதாவது பரபோட், வாலாஜா, ஆற்காடு, வேப்பூர், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர், விரிஞ்சிபுரம் மற்றும் பள்ளிகொண்டா, மேலாளத்தூர், குடியாத்தம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ணாம்பட்டு எல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பத்தூர்ல போயிடும். குப்பம், அப்படியே கோளாறு, தங்கவயல், பெங்களூரு, மங்களூரு இந்த வழியில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் பயணிக்க இருக்கிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வடக்கே சென்னைக்கு தெற்கே, இன்றைக்கு சென்னைக்கு வடக்கே. அப்ப 2 நாளும் சூரியன் குத்துக்கதிர் சென்னைக்கு விடும். நாளைக்கு சென்னைக்கு வடக்கே அத்திப்பட்டு, வட சென்னை பகுதி, சென்னைக்கும் பழவேற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அத்திப்பட்ட மையமாக வைத்து சூரியன் குத்துக்கதிர் நாளைக்கு விடும். வட சென்னை அந்த பவர் ஸ்டேஷன் அதை மையமாக வச்சு மற்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே மீஞ்சூர், சோழவரம், சென்னைக்கு இன்றைக்கும் சூரியன் குத்துக்கதிர் தான், நாளைக்கும் சூரியன் குத்துக்கதிர் தான். அதாவது வட சென்னையில நாளைக்கு சூரியன் குத்துக்கதிர், தென் சென்னையில இன்னைக்கு சூரியன் குத்துக்கதிர் அப்படி சொல்லலாம். வட சென்னையில நாளை பூண்டி ஏரிக்கும் வடக்கே ஊத்துக்கோட்டையை மையமாக வைத்து நாளைக்கு சூரியன் குத்துக்கதிரும், நகரிக்கு தெற்கே. அதே போல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு வடக்கே, திருப்பதிக்கு இடைப்பட்ட பகுதி, அப்புறம் அப்படியே ஆந்திர பிரதேசத்தில் போயிடும், அப்புறம் கர்நாடக பகுதியில் போயிடும். தெரியுதுங்களா? வடகோடி மாவட்டங்கள் தான் இன்றைக்கு. அதாவது இன்றைக்கு ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. நாளைக்கு திருவள்ளூர் மற்றும் சென்னை மற்றும் திருவள்ளூரோட திருத்தணி வரைக்கும் மற்றும் வேலூரோட வடக்கு ஓரம் இந்த மட்டும் இருக்கும் நாளைக்கு சூரியன் குத்துக்கதிர். இந்த இடத்துல உங்களுடைய ஆய்வை மேற்கொள்வது எப்படி, நிழலில்லாத பகுதியை கண்டறிவது எப்படி என்பது, நிழலில்லாத நாள் என்பதை எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி நிழலில்லாத பகுதியாக மாறும் என்பதை அறிவியலுடைய இணைத்து சூரியனின் குத்துக்கதிரை போக்கை வழித்தடத்தையும் உணர்ந்து 23 டிகிரி சாய்வாக பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்ற காரணத்தினாலே இந்த குத்துக்கதிர் வழித்தடம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து வடக்கே கடக ரேகைக்கும், தெற்கே மீண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் திரும்பி தெற்கே செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை அடைந்து, டிசம்பர் 21 மகர ரேகையை தெற்கே தென்கோடியை போய் அடைந்து, மீண்டும் வடக்கு நோக்கி திரும்பி மார்ச் 21 நிலநடுக்கோட்டை அடைந்து, பிறகு ஏப்ரல் 10 தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில், 26ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலும், 27ஆம் தேதி தமிழ்நாட்டை விட்டு விலகி ஆந்திர பிரதேசத்திற்கும் சூரியன் குத்துக்கதிர் விலகி இருக்கிற என்கிறதை ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிற நிலையில இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், சரியாக 12, 17, 18 நிமிடங்களுக்கு முன்பாகவே 12 மணிக்கு ஒரு இடத்துல மிகச்சரியாக 90 டிகிரி நேர் செங்குத்தாக ஒரு குச்சியை நட்டு, மிக மெல்லிய குச்சியை கூட வைக்கலாம், குச்சியை நட்டு வைத்து விட்டு தொடர்ந்து அதோட நிழலை உற்று நோக்கி வந்தால் நிழல் மேற்கு பக்கம் விழுந்து கொண்டே இருக்கும். பிறகு 12:05, 12:06, 12:10 அதன் அடிக்கு வரும், பாதத்திற்கு வரும். 12:17 அதோட பாதத்தில் விழுந்து 18 பாதத்தில் நிழல் காணாமல் போய்விடும், நிழலே இல்லாமல் போய்விடும். அந்த நிழல் குச்சியின் மீதே இருக்கும். இதுதான் சூரியனின் செங்குத்து கதிர் விடக்கூடிய நிழல் இல்லாத நாள் என்பதை நீங்கள் ஆய்ந்து மேற்கொள்ள வேண்டும். நாளைக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல தெற்கு பக்கம் நிழல் விடும். ஏற்கனவே கன்னியாகுமரியில கடந்த மார்ச் மாதம் வடக்கு பக்கம் வெயில் அடித்துக் கொண்டிருந்தது, தெற்கு பக்கம் நிழல் இருந்துச்சு.
சாரி, தெற்கு பக்கம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, வடக்கு பக்கம் நிழல் இருந்துச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிர் கன்னியாகுமரியில் விழுந்து அதற்கு பிறகு வடக்கே வந்த பிறகு வடக்கு பக்கம் வெயில் அடிக்கிறது, தெற்கு பக்கம் முழுமையாக நிழலாக மாறிவிட்டது. ஒரு இல்லம் இருக்கிறது என்றால் இல்லத்திற்கு வடக்கே முதல்ல வெயில் இருந்துச்சு, இப்போ தெற்கே நிழல் இருக்கு, வடக்கே வெயில் இருக்கு. ஏற்கனவே இல்லத்திற்கு வடக்கே நிழல் இருந்தது, தெற்கே வெயில் இருந்துச்சு. சூரியன் குத்துக்கதிர் வந்த நாளுக்கு பிறகு தெற்கே நிழல் வந்தது, வடக்கே வெயில் வந்து விட்டது. இனிமேல் நீங்கள் துணியெல்லாம் உலர்த்தணும்னா வீட்டுக்கு வடக்கு புறம்தான் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உலர்த்த முடியும். வீட்டுக்கு இல்லத்தை ஒட்டி நீங்கள் இல்லத்தை ஒட்டி தெற்கு புறமாக துணிகளை உலர்த்தும் பொழுது நிழல் வந்துவிடும். நிழல் காலையிலிருந்தே இருக்கும். இல்லத்தை ஒட்டி தெற்கு புறம், வடக்கு புறம் தான் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயில் அடித்துக் கொண்டிருக்கும். இது ஆகஸ்ட் மாதம் மீண்டும் சூரியன் குத்துக்கதிரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தெற்கே போகும் பொழுது இல்லத்திற்கு வடக்கு புறம் நிழல் விடும், தெற்கு புறம் வெயில் அடித்துக் கொண்டிருக்கும். மீண்டும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கன்னியாகுமரியை தொட்டு மீண்டும் அது செங்குத்து கதிரை தமிழ்நாட்டுக்கு வழங்கிய பிறகு தெற்கு பக்கம் நிழல் விழும், வடக்கு பக்கம் வெயிலடிக்க தொடங்கும். இப்படித்தான் தெற்கு வடக்குமாக 23 டிகிரி வடக்கிலிருந்து 23 அடி தெற்கும் 23 அடி தெற்கிலிருந்து வடக்கும் நிலநடுக்கோட்டை மையமாக வைத்து சூரியன் குத்துக்கதிர் விடுகிற காரணத்தினாலே இந்த நிழலில்லாத பகுதி சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய பகுதி மாறுகிறது. இதன் காரணமாக பருவ காலங்கள், அதாவது கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம், பனிக்காலம் எல்லாமே மாறி மாறி அமைகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் ஆய்வோட. ஆய்வை மேற்கொள்ளுங்கள், ஆய்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள், அறிவிய உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். குளிர்காலம், மழைக்காலம் எப்பெல்லாம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவியலை உணர்ந்து, அதாவது தென்மேற்கு பருவமழை எப்படி தொடங்குகிறது என்றால் சூரியன் குத்துக்கதிர் வடக்கே சென்றதும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வட இந்தியாவில் கடுமையான வெயில் அடிக்கும். அப்பொழுது அங்கே குறைந்த அழுத்த பகுதி ஏற்படும். ஆக மே மாத இறுதியிலிருந்தே அது தொடங்கிவிடும். இருந்தாலும் முழுமையான கோடை ஜூன் மாதம் 21ஆம் தேதி வட இந்தியாவில் இருக்கும் பொழுது, அப்பொழுது காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வலுவாக வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வலுவான தென்மேற்கு பருவமழை ஜூன், ஜூலை, ஆகஸ்டில் கொடுக்கும். செப்டம்பரில் ஆகஸ்டில் தெற்கு நோக்கி திரும்பியதும் பிறகு அது தென் மாநிலங்களுக்கு மழை பிடிப்பை கொடுத்து பிறகு வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் கொண்டு வரும். அப்பொழுது சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதிக்கும் பிறகு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கலுக்கும் பிறகு தென்னரை கோளத்திற்கும் பயணிக்கும் பொழுது வடகிழக்கு பருவமழையாக வடகிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பும் காற்று குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.